வணக்கம் நண்பர்களே. இந்த கருணா சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் எப்படியாவது சித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ்வளோ சொத்துக்கையும் நம்ம தான் வாரிசாட்டு ஆட்டையை போட்டுட்டு ஜாமினி இருக்கலாம் அப்படின்னு மாப்பிள்ளை கதிர்வேல் திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் கதிர்வேலின் குழந்தை என் வயிற்றுல இருக்குது. அப்படி இருக்க நேரம் இவர் எப்படி சித்ரா காலத்தில் கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு மாறு வேஷத்தில் இந்து போட்ட பிளான் படி லீலா கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டி அப்படியே கதிர்வேலுக்கு சும்மா ஆப்பை தூக்கி வச்சு விடுறாங்கன்னு சொல்லலாம். அதேகனா நம்ம கல்யாணத்தை நடத்தி வைக்கும் சிறப்பு விருந்தினராக வந்திருக்க நம்ம ரேகா மேடம் பயங்கரமாக என்ன இது பார்க்க சின்ன பொண்ணு மாதிரி இருக்குது, இந்த பொண்ணுக்கு இதில் சம்மதமா அப்படின்னு சித்ரா கிட்ட கருத்து கேட்குறாங்க. ஒரு கட்டத்தில் என்ன மாப்பிள்ளைக்கு வேற பொண்ணோட தொடர்பு இருக்கா, குழந்தை வயிற்றுல இந்த பொண்ணுக்கு வயிற்றுல மாப்பிள்ளையோட குழந்தை இருக்கா அப்படின்னு நம்ம கதிர்வேலை பலார்னி அரைஞ்சி வெளுத்தெடுக்கிறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம்ம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் மத்தியில் தான் நம்ம லீலாவை மாறு வேஷத்தில் வாங்க அப்படின்னு ஐடியா கொடுக்குறாங்க நம்ம இந்து. அப்போ தான் நீ மண்டபத்துக்கு வந்தால் கண்டுபிடிக்க மாட்டான், இல்லைன்னா அவன் இருக்கானே உன் வயிற்றுல பிள்ளையை தந்த அந்த கதிர்வேலு, அவன் பயங்கரமான ஆள், எப்படியும் சித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிடணும்னு சித்ரா கிட்ட பேசி பேசி இருக்கான். எங்களுக்கே கடுப்பாகுது லீலா, அவனை காண நேரம் எல்லாம் கண்டிப்பாக நீ சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும். அதுக்கு நீ இப்படி சாதாரணமாக வந்தால் அவனோட ஆட்கள் உன்னை வலைவீசி தேடிட்டு இருக்கவங்க கண்ணில் பட்டுரும். அதனால நான் போட சொல்ல அந்த கெட்டப்பில் வா, நிச்சயமாக அவனால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறேன். அதே மாதிரி பண்ணிடுறேன் இந்து அப்படின்னு அந்த இடத்துல அழகான மார்வேஷத்துக்கு தயாராகிட்டாங்க நம்ம லீலா. அதே கணம் பார்த்தோம்னா நம்ம கருணா இந்துக்கிட்ட இந்த பாரு, உன்னால் இங்கே எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது, அது பிறகு அண்ணங்கிட்ட நான் பேச முடியாது, ஆனால் நான் உன்னை விட மாட்டேன், சித்ரா கல்யாணத்தில் ஏதாவது குழப்பம் பண்ணினியனா அப்படின்னு அந்த இடத்துல நம்ம கருணா இந்துக்கிட்ட சொல்லாங்க. போடா, நான் எங்கே பண்ண போகிறேன், இல்லை உன்னையும் ஜெயந்தி அண்ணியையும் பார்க்க நேரம் எனக்கு ஏதோ நீங்கள் தில்லாலங்கடி பண்ண மாதிரி இருக்குது, நீ மட்டும் இதில் தொடர்பில் இருந்து நீ வச்சிக்க, உன்னை விட போகிறதில்ல, போடா நீ அங்கே அப்படின்னு அந்த இடத்துல தள்ள நேரம் நம்ம இந்து கீழே விழ போகிறாங்க. அப்படியே நம்ம கருணா தாங்கி பிடிச்சி ஒரு சின்ன ரொமன்ஸ் சீன் நடக்குதுங்க. அதே கணம் பார்த்தோன்னா கல்யாணத்தை நடத்தி வைக்க நம்ம கிருபாவோட சார்பாட்டு என்ட்ரி கொடுக்காங்க ரேகா மேடம். அவங்க இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் தான், ஆனால் இந்த பொண்ணை பார்த்தா சின்ன பொண்ணாட்டு இருக்குது, இந்த பொண்ணுக்கு இப்போவே கல்யாணம் அப்படின்னு அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. அதோட கிருபா கிட்ட கேட்குறாங்க, என்ன உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் வயசாயிட்டா அப்படின்னு கேட்க நேரம், ஆமாம் மேடம், எல்லாம் கல்யாண வயசு தான், இனி இருந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, காலங்காலத்தில் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு ஒருங்க வேண்டியதானே அப்படின்னு சொல்ல நேரம், என்ன இவர் பொறுப்பு இல்லாமல் இவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பேசாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம நேராக அந்த பொண்ணுக்கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு சித்ராவை கூட்டிட்டு, இந்த பாருமா உனக்கு இந்த கல்யாணத்தில் பரிபூரண சம்மதம் தானா அப்படின்னு கேட்க நேரம் நம்ம கிருபாவை பார்க்குறாங்க. கிருபா நம்ம சம்மதம் இல்லைன்னு சொன்னால் தீர்த்து கட்டிடுவாங்க நம்ம அப்பா நம்மளை அப்படின்னு ஒரு பயத்தோட ஆமாம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ சந்தேகம்தான் அப்படின்னு நம்ம ரேகா மேடம் நினச்சிக்கிட்டு, சரி நம்ம இருப்போம் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு சேரில் நம்ம ரேகா மேடம் இருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கதிர்வேலி நாட்கள் மண்டபம் ஃபுல்லாக சுற்றி வளைக்கிறாங்க. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்திடணும், நான் மாப்பிள்ளை ஆயிரணும் இந்த சித்ராவுக்கு, அப்போ தான் இந்த கிருபாவோட ஆஸ்தி அந்தஸ்து சொத்து எல்லாத்தும் நம்ம கையில் வரும். ஏன்னா திவாகருக்கு தான் பிள்ளையே இல்லை, அதுக்கு பிறகு வேறு யாருக்கு, இதெல்லாம் நம்மளுக்கு தானே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஸ்கெட்சி. அதே நேரம் நம்ம இந்து கதிர்வேலை பார்க்குறாங்க. என்ன மாப்பிள்ளை கெட்டப்பில் மாலையும் கழுத்து மாட்டு நீ இருந்துட்டியா, உனக்கு சரியான ஆப்புடா அப்படின்னு சொல்ல நேரம், என்ன இந்து இன்னும் லீலாவை இங்கே வர முடியாத அளவு நான் ஸ்கெட்சு போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்ன நேரம், இல்லைடா உன்னை கல்யாணத்தை நிறுத்தக்கூடிய ஆப்பு இங்கேயே மண்டபத்துக்குள்ளே இருக்குது, வெளியே இல்லை அப்படின்னு சொல்ல நேரம், என்ன லீலா இங்கே எங்கேயாவது இருக்காளா, இவ்வளோதான் வலைவீசி தேடுறதுக்கு இங்கே ஃபுல்லாக ஆட்கள் இருக்குது, இந்த ஆட்கள் கண்ணில் படாமல் லீலா இருக்க முடியாதே, அவள் எப்படி இங்கே வந்துட்டா அப்படின்னு பயங்கரமாட்டு யோசிக்கிறாங்க நம்ம கதிர்வேலு. ஆனாலும் மார்வேஷத்தில் இருக்க நம்ம லீலாவை அடையாளம் காண முடியாத அளவு ஸ்கெட்சோடு இருக்காங்க. அவங்க காதில் ஒரு
ஹெட்ஃபோனையும் வந்து போட்டுக்கிட்டு நம்ம இந்து கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் வந்து மாப்பிள்ளையை வந்து அழைச்சிக்கிட்டு வந்து மணமேடையில் வந்து இருக்க வச்சுட்டாங்க. அதே நேரத்தில் வந்து நம்ம சித்ராவையும் வந்து அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம், ஐயையோ நான் போக மாட்டேன் சித்தி அப்படின்னு வந்து ஜெயந்திக்கு கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிறாங்க. என்ன அவன் பேசுறதெல்லாம் வந்து கேட்டுட்டு தானே இருக்கிறீங்க, என்னாலெல்லாம் அவன் பக்கத்தில் கூட இருக்க முடியாது, அவ்வளோ கடுப்பாகுது, அவனை பார்க்க நேரமே கோவமாக வருது, இப்படி இருக்கிறதுக்கு பேசாமல் நான் தூக்கிலே தொங்கியிருக்கலாம் அப்படின்னு வர நம்ம சித்ரா வந்து சொல்கிறாங்க. வாயை மூடு சித்ரா, இதை நிப்பாட்டதுக்கு தான் நாங்கள் ஸ்கெட்சு போட்டிருக்கோம், நீ நினைக்கிறது வந்து நடக்கும், இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது, அதுக்கு நான் இந்து எல்லாம் இருக்க தானே செய்யும், அதுக்கு பிறகு நீ எதுக்காக இப்படி வந்து புலம்புற, உன் கல்யாணத்தை நிப்பாட்ட வேண்டியது எங்கள் பொறுப்பு, அதுவும் உங்கள் அப்பாவே வந்து இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு வந்து கதிர்வேலை அடித்து ஓரங்கட்டி விரட்ட போகிறாங்க. இதெல்லாம் நடக்கும், நீ பார்க்க தான் போகிற. அப்படியா சொல்கிறீங்க? ஆமாம், நீ தைரியமாக இப்போ போ அப்படின்னு வந்து அந்த இடத்துல அனுப்பிவிடுறாங்க. நம்ம மணமகன் அந்த கதிர்வேலின் பக்கத்தில் நம்ம சித்ரா வந்து நிற்க நேரம் தான் நம்ம லீலா மாறு வேஷத்தில் இருக்காங்க. அவங்க குபுக்குன்னு எழும்புறாங்க. இந்த கிழவி எதுக்காக இப்போது ஸ்டேஜ் பக்கம் போகிறா அப்படின்னு வந்து அந்த இடத்துல எல்லாருமே வந்து கேள்விக்குறியோடு இவ யார் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க. ஏன்னா லீலா வந்து ஒரு வயதான லேடி கெட்டப்பில் வந்து இருக்காங்க. அவங்க நேராக போய் கதிர்வேலை மேலும் கீழே பார்க்குறாங்க. என்ன பாட்டி, என்ன விஷயம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம கதிர்வேல் வந்து கேட்குறாங்க. அப்போ தான் கதிர்வேலை பார்த்து, என்ன நீ திருட்டுத்தனம் எல்லாம் பண்ணிக்கிட்டு நீங்கள் இப்படியே வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி நிற்கிற அப்படின்னு வந்து சொல்ல நேரம் கிருபா ஓடி வராங்க. இது என் பொண்ணோட வாழ்க்கை விஷயம், என்ன தப்பு பண்ணுனா இந்த மாப்பிள்ளை கதிர்வேலு அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குற நேரம், உங்களுக்கு தெரியாது இவன் வந்து ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்து அப்படின்னு வந்து நம்ம லீலா சொல்ல நேரம், என்ன பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்திருக்கானா, அது யாரு அப்படின்னு சொல்ல நேரம், ஏன் உங்களால் உங்கள் பொண்ணு கல்யாணத்தை நிப்பாட்டி இவனை வந்து அந்த பொண்ணு கூட சேர்த்து வைக்க முடியுமா என்ன அப்படின்னு வந்து கேட்க நேரம், சொல்லுங்க, இவன் வந்து அடுத்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டு என் வீட்டுக்கு மருமகனா இவன் வர முடியாது அப்படின்னு வந்து நம்ம கிருபா வந்து ஒரு பெரிய போடு போக்குறாங்க. நீங்கள் சொல்லதெல்லாம் நம்பலாமா அப்படின்னு வந்து நம்ம லீலா கேட்க நேரம், நம்பலாம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம கெட்டப்பை மாத்துறாங்க. லீலா, நான் தான் அந்த பொண்ணு, நான் நிக்கானே மாப்பிள்ளை கதிர்வேலு, இவனோட வாரிசு என் வயிற்றுல இருக்குது அப்படின்னு வந்து ஒரு பெரிய இடியை தூக்கி போடுறாங்க. கிருபா அரண்டு போய் நிற்கிறாங்க. அதே நேரம் கருணாவுக்கும் என்னது மாப்பிள்ளைக்கு மேலே ஏற்கனவே எனக்கு சந்தேகம் வந்து இது அந்த பொண்ணு தான், நம்ம ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்தோமே, அப்போ செல்லில் இவன் கூட தான், அந்த கதிர்வேலு கூட தான் வந்து இந்த பொண்ணு நின்றுச்சு, ஃபோட்டோ இருந்துச்சு, நான் பார்த்தேன். அப்போ மாப்பிள்ளை கிட்ட கேட்டதுக்கு யாருன்னே தெரியாது, நீ பல்ட்டி அடித்தா இப்போ வசமாக சிக்கிட்டானா மாப்பிள்ளை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து டான்னு நிற்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம ரேகா என்ட்ரி கொடுக்குறாங்க. என்ன ஒரு பொண்ணோட வாழ்க்கையை ஏமாற்றிக்கிட்டு நீ அடுத்த பொண்ணு கழுத்தில் தாலி கிட்ட தயாராகிட்டியா, உன்னெல்லாம் விடக்கூடாது கிருபா, இப்படிப்பட்டவங்கள இப்போவுமே வந்து அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம கதிர்வேலை கம்பி எண்ணெய் வைக்கிறாங்க. லீலா கல்யாணம் நின்ன சந்தோஷத்தில் நம்ம சித்ரா இருக்காங்கங்க.